அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, ஒரு புத்தகத்தை பத்தி இந்த வாரம் நாம பார்ப்போம். அதாவது பொதுவாக இதுக்கு முன்னாடி புத்தகங்கள் படிப்பதற்கு எல்லாருக்கும் ஆர்வம் இருந்தாலும், அது படிப்பதற்கான நேரங்காலம் இப்ப கிடைக்காது. அதனால என்னன்னா, போகும்போது ஏதாவது ஆடியோ போட்டுக்கிட்டே, கேட்டுக்கிட்டே நம்ம போறோம். இப்ப அந்த மாரி சூழல்ல புத்தகங்கள் படிக்கலாம்னு நெனைச்சாலும், நமக்கு நேரம் இல்லாதனால, அந்த புத்தகத்தை நாமளே படிச்சு, அதனுடைய கன்டென்ட் என்ன அப்படி சொல்லும் பொழுது, அது புத்தகமா படிக்கலாம். அது என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அந்த புத்தகத்தினோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த புத்தகத்தினோட தலைப்பு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இதை எழுதியவர் வேற யாரும் இல்லை, நான் தான். இன்னைக்கு நான் எழுதின புத்தகத்தையே நாம் இன்னைக்கு அதில் என்ன கண்டென்ட் சொல்லியிருக்கோன்னு சொல்லி படிப்போம். இதுலேயே பாகம் 1 இருக்குது, இது பாகம் 2ன்னு வரும். நம்ம பாகம் 1 படிக்காமல் பாகம் 2 படிக்கும் பொழுது அதனோட தொடர்ச்சி மிஸ் ஆகாதா அப்படின்னா, அது அறிவியல் ரீதியாக இருக்கும், இது ஆன்மீக ரீதியாக இருக்கும். முதல் தலைப்பு, விதியே வெல்லும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். விதி என்ற ஒன்று கிடையாது, விதி என்பது மூலத்தனம் என்பார் ஒருவர். அவரிடம் ஐன்ஸ்டீன் விதி, பிதாகரஸ் விதி, சார்லஸ் விதி இதை பற்றியெல்லாம் கேட்டால் நிச்சயமாக விளக்குவார், உண்மை என்றும் கூறுவார். உலகில் நடக்கும் செயலில் ஏதோ ஒன்று இரண்டில் மட்டும் செயல்படும் முறையை ஆராய்ச்சி செய்து இது இப்படித்தான் நடக்கும், இதை மாற்ற முடியாது என்று ஏதோ புரியாத பெயர் கொண்டவர் விளக்கினால் ஆமாம் அதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்வார். ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் விதியையும் நம்முடைய உள்ளூர் நபர் கூறும் பொழுது அது மூடத்தனமாக மாறிவிடுகிறது. விதி என்பது என்ன? எதை மாற்ற முடியுமோ அதுதான் விதி. மாற்றத்திற்கு உட்படாததும் மாற்றத்திற்கு உட்பட்டதும் விதிதான். ஆடு மாடு புல்லை தின்னும் என்பது விதி, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பதும் விதி. காற்று கண்ணுக்கு தென்படாது என்பது விதி, வெண்ணெய் பாலாக மாறாது என்பதும், கடந்த காலம் திரும்ப வருவதில்லை என்பதும், பூ மீண்டும் காம்பில் சேர்வதில்லை என்பதும் இதை மாற்ற முடியாது. மனிதன் பிறப்பது விதி, பசித்தால் பசி, உணவு, உறக்கம், நோய் வரும் என்பது விதி. பிறந்த மனிதன் இறப்பதும் விதி. 2 வயது குழந்தைக்கு ஏன் காம உணர்வு இல்லை? பருவம் வந்ததும் அது தானாய் வருகிறது. இங்கு பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ளடக்கிய அனைத்து சம்பவங்களும் விதி. விதி என்பது ஒரு கோர்வை, அனுமதிக்கப்பட்டது, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இது ஒரு ஒழுங்கமைவு. நிச்சயமாக புதிதாக ஒரு விதியை உருவாக்க முடியாது. விதியை வெல்லவும் முடியாது. விதியை மதியால் வெல்ல முடியுமா? முடியாது. விதி என்று சும்மா இருப்பது மூடத்தனம். விழிப்புணர்வுடனும் தன்னம்பிக்கையுடனும் என் வாழ்க்கையின் பாதையை மாற்றியவன் நான் என்று நீங்கள் கூறினால் நீங்கள் விதியை வென்றுவிட்டீர்கள். அதுதான் உங்கள் விதி. எது எதற்காக படைக்கப்பட்டுள்ளதோ அது அவ்வாறே ஆகும். எனவே எந்த ஒன்றையும் மாற்ற முடியாது. மாற்றம் அடைவதை மாற்றாமல் இருக்க செய்யும் முயற்சியையும் சேர்த்துத்தான். சில நபர்களை எங்களின் முயற்சியால் நோயிலிருந்தும் வறுமையிலிருந்தும் மீட்டுவிட்டோம், இப்போது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். உண்மையில் நீங்கள் எதையும் மாற்றவில்லை. மாற்றத்திற்கு உட்பட்டவர்களை மாற்றத்திற்கு உதவியிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். மனிதனாக பிறந்தால் மரணம் வருவது என்பது விதி என்றால், அந்த மரணத்தை வென்று மகா சமதி அடைந்தவருக்கும் அதுதான் விதி. விதியை மதியால் வெல்லலாம் என்று சொன்னவருக்கும் அந்த விதியை மதியால் வென்றதனால் அந்த மதியே விதியானது. ஏழையாய் பிறப்பது உன் குற்றம் அல்ல, ஏழையாய் இறப்பதே உன் குற்றம் என்று எண்ணி ஏழையாய் பிறந்த ஒருவர் ஏமாற்றுவது திரு தொழிலால் பெரிய பணக்காரர் கூட ஆகலாம். ஆனால் இங்கு அறிவே அதற்கு விதியானது. விதி என்று ஒன்று இல்லை, எல்லாம் முயற்சிதான் என்பார்கள். முழு திறமையை பயன்படுத்தியோ அரை திறமையை பயன்படுத்தியோ 6 பந்துகளில் 6 சிக்ஸர்கள் அடித்தவர்களும் 100 ரன்கள் அடித்தவரும் தொடர்ச்சியாக வெற்றி படங்களை குவித்தவரும் எப்போது முழு திறமையையும் வெளிப்படுத்திக் கொண்டே ரன் ஏதும் எடுக்காமலும் திரைத்துறையினில் தோல்வி படங்களையும் கொடுப்பார்கள். முயற்சி என்பது சித்தத்திற்கும் ஏற்கனவே உள்ள பதிவுகள், அதுதான் இதுதான் நடக்கும் என்பது. புத்திக்கும் உள்ள போராட்டம். சித்தம் என்பது இப்படி நடக்கும் என்ற விதி. புத்தி அதை மாற்ற முயற்சி செய்கிறது. நாமே எல்லாவற்றையும் நடத்துகிறோம் என்றால் முயற்சி என்ற ஒன்று தேவையில்லை. நாம் நினைத்ததற்கு மாறாக நடக்கின்ற செயலை மாற்ற நினைப்பதே முயற்சி. நடப்பதெல்லாம் சரியாகவும் நன்மைக்காகவும் நடக்கிறது என்று புரிந்தவர்களுக்கு முயற்சி ஏதும் இல்லை. ஆனால் முயற்சியால் சரியாக நடந்திட்ட முயற்சிப்பவருக்கு அனுபவமே பாடம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஆம், உடலை வருத்தி செய்யப்பட்ட முயற்சிக்கு கூலிதான் கிடைக்கும், முழு பலனும் கிடைக்கப் போவதில்லை. முயற்சி என்பது நீங்கள் பெற்ற கூலியை முயற்சி எடுக்காமல் அதே கூலியை பெற்றவரும் இருப்பார். முயற்சி ஊக்குவிப்பு
புத்தகங்களை படித்துவிட்டு நான் பணக்காரன் ஆகிறேன், ஆரோக்கியமாக வாழ்கிறேன், முதலமைச்சராகிவிட்டேன் என்று கூறிக்கொண்டே இருப்பதால் வைத்தியம் வேண்டுமானால் பிடிக்கலாம், ஒன்றும் நடக்காது. நினைத்தால் மட்டுமே நடக்கும் என்றால் தினசரி நாம் நினைக்காதது எல்லாம் எப்படி நமக்கு நடக்கிறது? ஏழையாகவும் நோயாளியாகவும் வாழ யாரும் ஆசைப்படுவதில்லை. கடனை அடைக்கவே ஆசைப்படுகிறோம். பிறருக்கு கடன் கொடுக்கும் வாழ்க்கை வாழவே ஆசைப்படுகிறோம். ஆரோக்கியவானாக வாழ எவ்வளவு முயற்சிகள், மருத்துவங்கள், ஆனால் சாத்தியப்படுவதில்லை அனைவருக்கும். இறைவன் நேரில் வந்து உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கேள் என்றால் உலக மக்கள் அனைவரும் மறுகணமே தங்களின் விருப்பம் எல்லாம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று கேட்பார்கள். 10 மாதம் கருவை சுமக்கும் தாய்மார்கள் கூட 10 மாதம் வேண்டாம், 10 நாள் போதும் என்று கூட கேட்கலாம். பணக்காரன் ஆகும் வாய்ப்பு கூட இப்போதே மறுகணமே வேண்டும் என்போம். 20 வருடங்கள் கழித்து பணக்காரன் ஆகி என்ன பிரயோஜனம்? சாகும் காலத்தில் எதற்கும் பிரயோஜனம் இல்லை. எனவே எல்லாம் இப்போது அனுபவித்து விட வேண்டும். சரி, இப்போதே தர வேண்டும் என்பார்கள். கொடுப்பதற்கு நான் தயார், ஆனால் அதை பெற தகுதியை நீ வளர்த்து கொண்டாயா என்று இறைவன் கேட்டால் அதற்கு பதில் இல்லை. பிறகு எப்படி நடக்கும்? எல்லாம் அந்தந்த விதிப்படி காலப்படி சரியாக நடக்கும். இறைவன் என்று ஒருவர் இருக்கிறார். நான் தினமும் அவரை பூஜை செய்கிறேன், ஆனாலும் நான் வாடுகிறேன். இது அவருக்கு தெரியாதா? விரக்தியில் பேசுபவர்கள் எத்தனை பேர்? எல்லா மருத்துவங்களும் பார்த்தாயிற்று, ஆனாலும் எனக்கு வழி சரியாகவில்லை. இந்த நிமிடமே வழி நிற்க எனக்கு ஆசை என்பார். வழி அனுபவிக்க தகுதியானவர் வழியைத்தான் அனுபவிப்பார். ஏனென்றால் அவர் பலருக்கு வழியை கொடுத்தவர். விதைக்க ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம். இதற்கு நமக்கு பொறுமை இல்லை. ஏன் காத்திருக்க வேண்டும்? நல்லது உடனே நடந்தால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். உங்களின் 6 வயது மகள் எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்கிறாள். நீங்கள் முடியாது என்பீர்கள். உங்களை வழிக்கு கொண்டு வர அவள் அடம் பிடிக்கிறாள். உங்களுடன் பேச மறுக்கிறாள். தீயில் நடக்கிறாள், படுத்து உருளுகிறாள், உண்ண மறுக்கிறாள். என்ன செய்தாலும் நீங்கள் நிச்சயம் திருமணம் செய்து வைக்கப் போவதில்லை. அதே மகள் 26 வயதில் ஒரு அரசு வேலையில் சேர்ந்து விட்டார். அரசால் அவருக்கென்று ஒரு தனி வீடு, வாகனம் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது அவர் கேட்காவிட்டாலும் நீங்கள் அவருக்கு திருமணம் செய்து வைத்து விடுவீர்கள். இந்த பருவ காலம்தான் விதி. ஒரு தொழிற்சாலையின் முதலாளியாக இருக்கும் நீங்கள் அங்கு காசாளராகவோ மேலாளராகவோ ஒருவருக்கு பணியமர்த்த இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது, எவ்வளவு அனுபவம் இருக்கிறது என்று பார்க்கிறீர்கள். இந்த பிரபஞ்சம் மட்டும் என்ன முட்டாள்தனமானது என்று கருதுகிறீர்களா? வெயிலுக்கு ஒரு காலம், மழைக்கு ஒரு காலம், மாம்பழங்கள் பலாப்பழங்கள் என உற்பத்திக்கு ஒரு காலம், தூக்கம் வரும் காலம், பசி வரும் காலம், கொசுவின் ஆயுட்காலம், மனிதனின் உயிர் வாழும் காலம் என்று எல்லாம் கால விதிகளுக்கு உட்பட்டதே. பலாக்காய் வைத்துக்கொண்டு விற்க பல வீடுகளுக்கு செல்ல வேண்டும். பழம் பழுத்து விட்டால் பலரும் வீடு தேடி வந்து விலை கேட்பர். பிச்சைக்காரனாய் வாழ்ந்தால் வீடு வீடாக சென்று சாப்பாட்டிற்கு மக்களிடம் கெஞ்ச வேண்டும். அதே நபர் மகானாக மாறிவிட்டால் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒருவேளை உணவு அருந்துங்கள் என்று மக்கள் மகானிடம் கெஞ்சுவார்கள். இங்கே மாறியது தகுதி மட்டுமே. இங்கு மனிதனுக்கும் இப்படித்தான். தகுதி இருந்தால் எல்லாம் தேடி வரும். எனவே நாம் தகுதியை வளர்த்துக் கொள்வோம். வரவேண்டியது தானாய் வரும். மரணத்துக்கு தகுதியான பிறகுதான் மரணம் வருகிறது. வெறுமனே வயதாவதால் மட்டுமே மரணம் வருவதில்லை. ஏன் தகுதி வரும் வரை காத்திருக்க வேண்டும்? எல்லாம் விடுவதற்குள் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்பது புரிகிறது. பணம் பணக்காரன் என்ற ஆணவம் தரும். பதவி உயர்ந்தவன் என்ற திமிரை தரும். பொருள் பற்று தனியாத தாகம் தரும். தொடர் வெற்றி தலைக்கணம் தரும். நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் இவற்றுக்குள் நம்மையே அழிக்கும் ஆயுதங்கள் உள்ளன என நாம் அறியோம். எது ஆணவம் தருகிறதோ அதுவே அழிவையும் தரும் என்று நாம் அறிவதில்லை. பிறர் சொல்ல கேட்போம். திடீர் பணக்காரனானான், ஆட்டம் போட்டான், இப்போது வருந்துகிறான் என்று. பதவி இருக்கும் வரை எத்தனை பேரை அடைக்கிறான், அந்த பாவம் சும்மா விடுமா என்பார். தகுதியில்லாதவரிடம் பொறுப்பை கொடுத்தால் இப்படித்தான் ஆகும், மக்களை சொல்ல வேண்டும் என்பார்கள். எல்லா உயிர்களுக்கும் கோடை காலம் என்பது வறுமையானது. ஆனாலும் எல்லா உயிர்களும் அந்த காலங்களுக்கு ஏற்றாற் போல தன்னை தகவமைத்துக் கொள்கின்றன. ஆனால் மனிதர்கள் மட்டுமே எப்போதும் வாழ்வில் வசந்த காலத்தை எதிர்பார்க்கின்றார்கள். கோடை காலம் என்பது தொழில் முடக்கம், பிரச்சனைகள், நோய்க்காலம், விபத்து காலம், மரண காலம் என எதையும் வேண்டாம் என மக்கள் புலம்புகிறார்கள். வசந்த காலத்தின் இனிமை கோடை காலம் இருப்பதாலேயே புரிகிறது என்றும் அந்த கோடை காலத்திற்கு பக்குவப்படாத உயிர்கள் இந்த பூமியில் வாழ முடியாது என்பதையும் அறிய வேண்டும். கோடை காலத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டும் இன்பமாக. இங்கு அறிவாளி புலம்புகிறான், அறிவில்லாதது தகவமைத்துக் கொள்கிறது. மனிதன் எப்போதும் அறிவாளியாகவே இருக்க ஆசைப்படுகிறான். இங்கு தகுதி வரும்போது எது வரும் என்பது விதி. எந்த தகுதியும் இல்லாமலும் எது வந்தாலும் என்ன நடக்கும் என்பதும் விதி. இங்கு எல்லாம் ஒழுங்கானதும் ஒழுங்கற்றதுமான விதிகளின் அடிப்படையில் நடக்கிறது. அதனால் நமக்கு ஒன்று நடக்கிறது, அதுவும் விதிதான். நமக்கு நடக்காததும் விதிதான். விதி என்பது நிர்ணயிக்கப்பட்டது. தண்ணீரை 100 டிகிரியில் சூடுபடுத்திவிட்டால் அது கொதிக்க வேண்டும் என்பது விதி. அதை யார் செய்தாலும் கொதிக்கும். அப்படி செயல்படும் விதி உடனடியாக செயல்படும் விதியாகும்.
உடனடி செயல் விளைவு. இரண்டாவது பதிவு செய்யப்பட்டு பின்னர் மெதுவாக வெளிப்படும் என்ற இரண்டாவது வகையில் செயல்படும் விதி. உடனடியாக செயல்படும் விதியை நாம் கண்டுகொள்கிறோம். பதிவு செய்யப்பட்டு வெளிப்படும் விதியை நம்மால் காண முடிவதில்லை. யார் பதிவு செய்வது? அவர்களை காண முடியவில்லையே என்று நினைக்கலாம். எதிரெதிர் நின்று கொண்டு இருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் பேசுகிறார், மற்றொருவர் கேட்கிறார். இப்போது பேசும் பேச்சானது காற்றில் பதிவு செய்யப்பட்டு அது அப்படியே காதில் டெலிவரி செய்யப்படுகிறது. காற்றின் பதிவு இல்லாமல் எதுவும் பேசவோ நினைக்கவோ முடியாது. உதாரணமாக, காற்றில்லாத போது பேசி பாருங்கள். மூச்சை விடாமல் அடக்கிக் கொண்டு ஏதாவது சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது புரியும். விதி என்ற ஒன்று இருப்பதனால் ஒருவனின் வாழ்வில் நடப்பதை நிச்சயம் முன்கூட்டியே கணிக்க முடியுமே என்று கேட்கலாம். நிச்சயமாக கூறிவிட முடியும். அது எப்படி சாத்தியமாகிறது? பதிவுகள் என்பது உருவமற்றவை. ஆனால் அவைகள் வெளிவரும்போது நிச்சயம் அது உருவம் எடுக்கும். அதாவது முதலில் ஒரு உயிர் தோன்றியது, பின்னர் அந்த உயிர் உடலில் வெளிப்பட்டது. அதாவது உடலில் வெளிவரும் காயங்கள், நோய்கள், உடல் உறுப்பு குறைபாடுகள், மரணம் எல்லாம் உயிரின் ஆழ்மன பதிவுகளில் உள்ளன. இந்த ஆழ்மன பதிவிலிருந்து உடலில் வெளிப்பட்ட பின்னரே நம்மால் இது நோய் என்று அறிய முடிகிறது. ஆனால் அந்த ஆழ்மன பதிவையே நாம் உணரும் ஆற்றல் கொண்டிருந்தால் இன்னும் 10 மாதங்களில் இவர் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று கூட கண்டுபிடித்து விடலாம். அந்த பதிவுகள் இந்த பிரபஞ்சத்திலும் உள்ளது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது. முதலில் அண்டம், பிறகுதான் பிண்டம். எனவே அந்த பிரபஞ்சத்தின் ஆகாய பதிவுகள் பிண்டத்துடன் தொடர்பு கொள்கிறது. அது மனம் வழியே வெளிப்பட்டு இயங்குகிறது. ஒருவேளை அது விபத்தாக இருக்கக்கூடும் எனில் சரியான நேரத்தில் வண்டியை எடு, வெளியே போ என தூண்டும். எதிரில் வரும் நபருக்கும் இதே நிலைதான். இங்கு நமக்கென்று சுயறிவு இல்லையா, அது வேலை செய்யாதா என்று கூட நினைக்கலாம். அந்த அறிவையே வேலை வாங்கிவிடும் இந்த பதிவுகள். ஆனால் அறிவின் குறுகிய எல்லைக்குள் எதையும் உணர முடியாது. அதனால் விபத்துகளுக்கு காரணத்தை விளக்க முடியாமல் இதெல்லாம் தற்செயலாக நடப்பது, இதற்கெல்லாம் விளக்கம் தர முடியாது என்று பிரச்சனையை முடித்துவிடும். அறிவினால் ஆவது ஒன்றும் இல்லையா என்றால் அறிவில்லாமல் வீடு கட்ட முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது, புற வாழ்க்கை வாழ்வதை கடினமாகிவிடும் என்பதும் உண்மைதான். அறிவில்லாமல் போனால் ஞாபக மறதி உண்டாகிறது. நாம் என்ன செய்கிறோம், ஏன் இங்கு நிற்கிறோம் என எதுவும் புரிவதில்லை. கடையில் ஒரு பொருள் வாங்கி வர சொல்லி வீட்டில் சொன்னால் கடைக்கு போகும் வழியிலேயே மறதி வந்துவிடும். பிறகு வேறு எங்காவது சென்றுவிட்டு மாலை வீடு திரும்புவோம். நாம் செல்ல வேண்டிய இடத்தை கடந்தும் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென அறிவு குறுக்கிட்டு, எங்கே போய் கொண்டிருக்கிறாய், திரும்பி வா, இதுதான் நாம் போக வேண்டிய இடம் என்று கூறும். அப்போதுதான் ஞாபகமே வருகிறது. அறிவில்லாமல் போனால், அது செயல்படாமல் போனால் என்ன நடக்கிறது என்று கண்டோம். அதேபோல் அறிவு செயல்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றும் கண்டோம். அறிவில்லாமல் செயல்படும் பொழுது உண்டாகும் தொந்தரவுகள், பெரிய பாதிப்புகள் இல்லை. ஏனென்றால் அறிவில்லாதவர்களுக்கு நிம்மதி, உறக்கம், ஆரோக்கியம் என்பது உறுதி. ஆனால் அறிவு செயல்படும் போது மன உளைச்சல், தூக்கமின்மை, பழிவாங்கல்கள், தற்கொலை எண்ணம், நோய்கள் எல்லாம் உண்டாகிறது. இதுதானே அனைத்து மனிதர்களுக்குமான பிரச்சனை. மனதில் செயல்படாத ஒன்றை உடலில் செயல்படாமல் செய்துவிடலாம். ஆகையால் எவ்வளவு பெரிய நோய் உண்டானாலும் அறிவு செயல்படாத போது அந்த நோயை நாமே உடலில் இருந்து நீக்கிவிடலாம். ஒரு மரத்தில் ஒரு காய் உண்டாகிறது. அந்த காய் தானாக பழுக்க ஒரு காலம் இயல்பாகவே உண்டாகிறது. காய் பழமாக மாற 15 நாட்கள் தேவையெனில் அதை நம் அறிவை பயன்படுத்தி 2 நாளில் பழுக்க செய்ய முடியும். அப்படி 2 நாளில் பழுத்த பழத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது அதனால் நம் உடல் பாதிப்பு உண்டாகிறது. இதுபோலவே ஒரு வீடு கட்ட தானாக வாய்ப்பு உண்டாகிறது. அதை விடுத்து நாமே வட்டிக்கு கடன் வாங்கி வீட்டை கட்டி குடியேறுவது, அந்த வீட்டில் குடியேறிய பின் நிம்மதி இல்லை, கடன் தொல்லை, வட்டி கட்ட முடியவில்லை, புது வீட்டில் தூங்க முடியவில்லை என்கிறீர்களா? நிச்சயமாக இது அறிவின் வேலைதான். ஆனால் அது வினைப்பதிவிலிருந்தே வந்திருக்கிறது. அந்த பதிவுகள் அறிவை தூண்டிவிட்டும் இருக்கிறது. அதாவது அறிவின் வழியே எதை செய்தாலும் அதனுடைய விளைவுகள், எதிர்விளைவுகள் என நிச்சயம் 2 உண்டு. அதனால்தான் அறிவில்லாத விலங்குகளோ மனநோயாளிகளோ செய்யும் எந்த செயலுக்கும், கொலைக்கும் எந்த தண்டனையும் கிடையாது என்பது இதனால்தான். அறிவின் குறுக்கீடு இல்லாத போது பிரபஞ்சமே நம்மை நேரடியாக ஆட்கொள்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் விளக்கம் தெரிகிறது, மாயை விளங்குகிறது, உண்மை புரிகிறது. இது ஆன்ம விழிப்புணர்வால் உண்டாவது. அப்படி ஆன்ம விழிப்புணர்வு உண்டாகும் பொழுது கேள்வியும் நமக்குள்ளே எழும், அதற்கான பதிலும் நமக்குள்ளேயே வந்துவிடும். விதி என்றாலே முன்கர்ம வினை மட்டுமே இங்கு செயல்படுகிறது என்றில்லை. 2 அறிவுகள் இங்கு செயல்படுகின்றன. ஒன்று பிரபஞ்ச அறிவு, வலிமையானது, எல்லையற்றது, அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுகிறது. 2 ஆறாம் அறிவு, வலிமை குறைந்தது, எல்லையுள்ளது, தனித்தது. ஆனால் இதை பொறுத்தே பிரபஞ்ச அறிவு நமக்கு செயல்பட்டது. பிரபஞ்ச அறிவு ஒரு திட்டத்துடன் ஒருவரின் வாழ்க்கையை எப்படி நகர்த்துகிறது என்பது பார்ப்போம். சிறு வயதில் வசதியான குடும்பத்தில் பிறந்த ஒருவர் ஆனாலும் ஏழ்மையை அனுபவிக்க நேர்கிடுகிறது. இங்கு ஏழ்மை பற்றிய பாடம், அதன் வழியை அவர் உணர்ந்து கொள்ள ஏதுவாகிறது.
பிறகு எந்த துறையில் ஈடுபாடு கொண்டால் அவர் அந்த அனைத்து துறை மக்களாலும் ஈர்க்கப்பட வாய்ப்புள்ளதோ அந்த துறை மீது அவருக்கு ஈடுபாடு உண்டாகிறது. அந்த துறையில் 10ஓடு 11ஆக இல்லாமல் முதன்மையான கதாநாயகராக இருக்க உதவும் அழகும் உயரமும் அவருக்கு தரப்பட்டது. அவருக்கு சரியான நேரத்தில் சரியான அரசியல் குரு கிடைக்கிறார். அவர் மூலம் நாடகங்கள், திரைப்படங்கள் மூலம் நல்ல கருத்துக்களை மக்களிடம் விதைப்பதால் பலரை நல்வழிப்படுத்த முடியும் என்றும் கற்றுக்கொள்கிறார். அதனாலேயே தனது திரைப்படங்கள், பாடல்கள், வசனம் என ஏன் படத்தின் தலைப்பு முதற்கொண்டு நேர்மறையாக வைக்கப்படுகிறது. மக்கள் மனதில் அவர் மீது தனிப்பட்ட அன்பு உண்டான பின்பு அவர் உழைத்த கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார். இந்த அவமானம் அவரை நேசிக்கும் அனைவருக்கும் தனக்கே இந்த அவமானம் நேர்விட்டது போல கருதுகிறார்கள். இதனால் அவர் என்றுமே வெற்றி பெற வேண்டும் என்ற வெறியும் உண்டாகிறது. இறக்கும் வரை அவரே தொடர்ந்து வெற்றியும் பெறுகிறார். இதில் கவனிக்க வேண்டியது பிரபஞ்ச அறிவு எப்படி ஒருவருக்கு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதைத்தான். உதாரணமாக அவர் 3 அடி உயரம் உள்ள குட்டை மனிதராகவும் அழகற்றவராகவும் பிறந்திருந்தால் ஆரம்பமே எதிர்மறையாக அமைந்திருக்கும். பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கான கதாநாயகன், அரசியல் பிரவேசம், மக்கள் ஈர்ப்பு என எதுவுமே நடந்திருக்காது. எல்லோரும் அழகாக பிறக்கவே ஆசைப்படுகிறோம். ஆனாலும் ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் தரப்பட்டுள்ளது? இது யார் கையில் இருந்தது? கடையில் தேர்ந்தெடுப்பது போல் இருந்திருந்தால் எல்லோரும் வரிசையில் நின்று தேர்ந்தெடுத்திருக்கலாம். கட்சியை விட்டு நீக்காமல் இருந்தால், தானே கட்சியை ஆரம்பித்திருந்தாலும் மக்களுக்கு இவ்வளவு வெறி உண்டாகி இருக்காது. அவர் பட்ட அவமானங்களையும் மக்களில் வெறி கூட்டியது. ஒருவேளை இவரின் வள்ளல் தன்மையும் திரைத்துறை கதாநாயகன் ஈர்ப்பும் மக்களுக்கு உதவுவது போல கதையமைத்து கொண்ட படங்களில் நடிப்பதும் போன்ற அதே காரியங்களை வேறொருவர் காப்பியடித்தாலும் உண்மையிலேயே செய்து கொண்டிருந்தாலும் அவர்களால் மக்களின் அன்பிற்கோ தலைமைக்கோ வர முடியாமல் முயன்று ஏமாந்து போவார்கள். ஏனென்றால் வெளிப்படையாக இவை எல்லாம் தான் காரணம் போல தெரிந்தாலும் இதற்கெல்லாம் திட்டமிட்டு நடத்திய பிரபஞ்ச அறிவின் துணை அவருக்கு மட்டுமே இருந்தது. அவரே இந்த பிரபஞ்சத்தின் விதிக்கு உதாரணமாக பிறந்தவர். ஆனாலும் அவரின் சுய அறிவால் தனக்கு பின் ஒரு வாரிசு உண்டானால் நன்றாயிருக்குமே என்று கூட நினைத்திருந்தால் அது நடக்காது. ஏனென்றால் அங்கும் பிரபஞ்ச அறிவே வெற்றி பெறும். அவர் எத்தனை திருமணங்கள் செய்திருந்தாலும் அவருக்கென ஒரு வாரிசு பிறக்கப் போவதில்லை. காரணம், அவர் தன் வம்சத்தை பெருக்கவோ அவர்களுக்கு சொத்து சேர்க்கவோ பிறக்கவில்லை. அவர் இங்கே எதற்காக அனுப்பி வைக்கப்பட்டாரோ அந்த காரியம் மட்டும் முடிந்தது. ஏனென்றால் அவர் வந்த வேலை முடிந்துவிட்டது. அவருக்கு இங்கு பல லட்சம் பெற்றோர்கள், சகோதரிகள், உடன்பிறப்புகள், மகன்கள், மகள்கள் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அவர்களின் மனதில் இன்னமும் நல்ல தகப்பனாய் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவருக்கு எல்லோரும் பிள்ளைகளாக மாறிவிட்டனர். இங்கு மனிதன் உருவாக்கியது மனித விதி, சட்டம். பிரபஞ்சத்தால் உருவானது பிரபஞ்ச விதி. பிரபஞ்ச விதியானது மனித சட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பதில்லை. மனித அறிவால் பிரபஞ்ச விதிகளை கட்டுப்படுத்த முடிவதில்லை. ஆனால் பிரபஞ்ச அறிவானது மனித அறிவை பொறுத்தே நடைபெறுகிறது. இந்த கட்டுப்பாட்டிற்காகத்தான் பிரபஞ்ச விதியின் செயல்களானது நமக்கு நடக்க வேண்டியவற்றில் மறைவாக வைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அவைகள் வெளிப்படையாக தெரிந்தால் மனித அறிவானது பிரபஞ்ச அறிவை வென்றுவிட வாய்ப்புண்டாகிவிடும். உதாரணமாக, தன் அறிவை பயன்படுத்தி தவறான வழிகளில் பணத்தை சேர்க்கும் ஒருவர் அந்த பணத்தால் பதவியை பெறுகிறார், கொலைகளையும் செய்கிறார். அதை மறைத்து நீதிமன்ற வழக்குகளில் இருந்து தப்பிக்கவும் அதிகாரத்தை, பணத்தை பயன்படுத்தலாம். மேலும் ரசாயன உணவுகளால் மட்டுமே நோய்கள் உண்டாகிறது என்று கருதி பழங்கள், ரசாயன கலப்படமற்ற உணவுகளை உண்டு ஆரோக்கியம் பெறலாம். உறக்கம் வர உயர் ரக மெத்தைகள் வாங்கி பயனடையலாம். மேலும் உயர் ரக மருத்துவ சிகிச்சைகள், விபத்துகளில் தப்பிக்க உயர் தொழில்நுட்ப வாகனங்கள் மற்றும் பூஜைகள், பரிகாரங்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம். தன்னுடைய அறிவால் குடும்ப உறவுகள் முதல் நோய்கள், பதவிகள், விபத்துகள் வரை எல்லாவற்றையும் பணபலம் வென்றுவிட்டால் அதை பார்த்த பின் மக்களும் துணிச்சலுடன் ஏமாற்றுதல், திருடுதல் என ஏதாவது ஒரு வழியில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். பிறகு உலகம் முழுவதும் கொலை, கொள்ளை, திருட்டு என்பது பயமற்ற ஒன்றாகிவிடும். அதை தவறான வழியில் ஏதும் சம்பாதிக்க பணத்தால் பிரபஞ்ச அறிவை வென்றுவிடலாம் என்றும் நினைப்பார். ஆனால் பிரபஞ்ச அறிவானது பஞ்சபூதங்கள், கிரகங்கள் என எல்லாவற்றுக்கும் பதிவுகளின் அடிப்படையில் செயல்படுவதால் மனித அறிவுக்கு இந்த விதிகள் தெரிவதில்லை. அதனால் நோயானது மனித உடலில் மட்டுமே உண்டாகிறது என்று கருதி உடலை முழு பரிசோதனை செய்தாலும் நோயின் வேரை கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை இதுதான் காரணம் என்று அறுவை சிகிச்சை மூலம் கட்டியை நீக்கிவிட்டாலும் கட்டியான உடலில் மீண்டும் வேறு இடத்தில் வருவதும், இதே அடைப்பை நீக்கிய பின் மீண்டும் வேறு இடத்திலே அடைப்பதும் இப்படித்தான். இன்னும் ஒருவர், எனக்கு எவ்வித கெட்ட பழக்கங்களும் இல்லை, எனக்கு ஏன் புற்றுநோய் வந்தது என்று கேட்டு நம்மை சிந்திக்க வைப்பார்கள். அதுபோலவே விபத்தில் இழப்பு ஏற்பட வேண்டிய அவசியமில்லை. அது எந்த வழியேனும் நடக்கும். இப்படி தூக்கம், மன அமைதி, வெற்றி, பதவி, ஆரோக்கியம் என எதையும் மனித அறிவை தவறாக பயன்படுத்தி பெற முடியாது. அப்படியானால் நமக்கு அறிவுக்குட்பட்டு ஆராய்ச்சியின் எல்லைகளில் மட்டுமே இந்த பதிவுகள் இல்லை என்பதும் உறுதியாகிறது. அதையும் தாண்டி மனித அறிவால் தடை ஏற்படுத்த முடியாத இடங்களில் இருந்தும் நம் பதிவுகள் நம்மை நோக்கி வருகிறதே, இதுதான் பிரபஞ்ச விதி. அந்த பிரபஞ்ச விதியானது நம்மோடும் நமக்குள்ளும் வெளியேயும் இருந்து செயல்படுவதால் கிணற்று நீர் அல்ல அல்ல குறையாமல் வருவது போல் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நம் அறிவை வென்று கொண்டே இருக்கிறது. சில சமயம் நம் அறிவின் செயல் சீட்டத்தை வெற்றி பெற வைத்தும் வென்றும் விடுகிறது.
மொத்தத்தில் பிரபஞ்ச விதிகளால் தான் உண்மை நேர்மை வெல்கிறது. இதுதான் முதல் டாபிக்.